ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ குருக்கள் வந்து சொல்கிறாங்க, தம்பதிகளுக்கு அவங்களோட பிள்ளைங்க பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், ஸோ நம்ம அன்னபூரணி வந்து பைரவி கிட்ட சொல்கிறாங்க, வா பைரவி, நீ தான் உன் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பைரவியுமே ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. இப்போ தான் நம்ம சிந்துவுமே கரெக்டாக கோவில் உள்ள நுழையிறாங்க. தன்னோட அப்பா அம்மாவுக்கு சீர் கொண்டு வராங்க. நம்ம சிந்து வர விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபேமிலியில், அதாவது அன்னபூர்ணி ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்பவே கோவப்படுவாங்க. முக்கியமாக இந்த மகா பயங்கரமாக ஏற்றி விடுவாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம சிந்து வந்து சீர் கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே சிந்துவை பார்த்த அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே மகா இருந்துட்டு, ஏய் என்னடி, எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ தான் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அக்கா சொல்கிறாங்கல்ல, அன்னபூர்ணி அக்காவோட பேச்சை மீறி நீ இப்படி தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே சிந்து சொல்கிறாங்க, அத்தை என் அப்பா அம்மாவுக்கு நான் சீர் செய்யணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உன் அப்பா அம்மா உன் சீரை ஏற்றுப்பாங்களா, நீ என்னமோ பெருசாக சீர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, உன்னை நாங்கள் எப்போவோ தலைமுழுகிட்டோம், அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக எங்களுக்கு சீர் கொண்டு வந்த, நீ எங்களுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, நீ செத்து போயிட்ட எப்போவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ நம்ம சிந்து ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. இப்படிலாம் பேசாதீங்கப்பா, நான் பண்ண தப்புக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இப்படி என்னை வெறுத்து ஒதுக்காதீங்க, உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மகாவோ, பார்த்தீங்களா எப்படியெல்லாம் அழுது நடிக்கிறான்னு சொல்லிட்டு, இப்படி நடித்து மொத்த ஃபேமிலியுமே இவ ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்னபூரணி இருந்துட்டு சிவா இது சிந்துக்கிட்ட, உனக்கெல்லாம் ஒரு டைம் சொன்னால் உரைக்கவே உரைக்காதா, நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டு தானே வந்தேன், நீ இந்த ஃபங்க்ஷன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ வரதுனால எங்கள் எல்லாரோட நிம்மதியும் போகுது, முக்கியமாக இன்றைக்கி கல்யாண நாள், 60ஆம் கல்யாண நாள் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், சரி அப்படிலாம் சொல்லவே கூடாது, பைரவியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்குது, இந்த மாதிரி டைமில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீ கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டியா, நீ வந்து முன்னாடி நின்றா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரொம்ப காயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்ட, சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. உடனே சிவாவுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா எதுக்காக இப்படி சிந்துவை எல்லாருமா சேர்ந்து இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சிந்துவை யாரும் திட்டாதீங்க, தன்னோட அப்பா அம்மாவுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க சீரை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசி அவங்கள காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், பைரவிக்கு கோபம் வந்துடுது. எரும மாடு, கொஞ்சம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியா நீ, இங்கே பாரு, அவன் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கா, முக்கியமாக என்னுடைய வாழ்க்கைக்கே அவள் மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்கா, அவள் கூட எப்படி நம்ம பேசிக்க முடியும், இல்லை அவளை பார்த்துக்க தான் முடியும், இல்லை அவள் கொண்டு வந்த சீரை ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தேவையில்லாமல் அந்த சிந்து பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுனா அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காத, இங்கே கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா கூட உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம சிவாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் சிந்து பக்கம் நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, என்னை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுகுறாங்க. ஆனால் யாருமே ஏற்றுக்கவே இல்லை. இப்போ மகா சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து கோவிலுக்கு வெளியே நிற்க வச்சிடுறாங்க. அதே சமயம் அவங்க கொண்டு வந்த சீர் எல்லாத்தையுமே தூக்கி தூரமாக வீசிடுறாங்க. நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சிந்துவுக்காக ஒரு இடத்துல கூட நம்ம சிவா சப்போர்ட்டிவாக நிற்கவே இல்லை. மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அன்னபூர்ணி பேச்சை எப்போவுமே நம்ம சிவா மீறவே மாட்டாராம். ஏன்னா அவர் என்ன சின்ன குழந்தையா என்ன, நம்ம சிந்து அவ்வளோ பெரிய தப்போ எதுவும் பண்ணவே பண்ணலை இல்லை, நம்ம சிவா சிந்து பக்கம் நின்று இருக்கணும், ஆனால் அவங்க நிற்கவே இல்லை, என்னமோ சின்ன குழந்தை மாதிரி அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ரொம்பவே தப்பாக யோசித்து தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்து சிவாவுக்காக தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நம்ம சிவா அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து தான் இதில் ரொம்ப பாவம்னு சொல்லணும். அளவுக்கு மீறி நம்ம சிவா மேலே பாசத்தை வச்சதுனால இன்றைக்கி சிந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள எல்லாருமே மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது
சிந்து கோவிலுக்கு வாசல்லையே பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது எங்கள் அன்னபூரணி இருந்துட்டு, சரி சரி பைரவி நீ பாத பூஜை பண்ணுமா, கண்டவங்கெல்லாம் வந்து இப்போது நம்ம எல்லாரையுமே நிம்மதியை கெடுத்துட்டு போயிட்டாங்க, நீ கவலைப்படாத, நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ணுறாங்க. என்னென்ன சடங்குகள் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்சுமே பண்ணியிருக்காங்க. வர எல்லா மக்களுக்குமே சாப்பாடுமே இங்கே நம்ம அன்னபூர்ணி கையால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு பண்ணி முடிச்சுட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கோவில் ஓரத்தில் போய் உட்கார்றாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பைரவி எல்லாருமே பக்கத்தில் ஏதாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிந்தி எதுக்கு தான் வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு மேலே தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க போல். அதாவது நல்ல நாளில் நிறைய பேர் கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தண்ணி குடிக்கிறதுக்காக மேலே தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க போல். அது பேலன்ஸ் இல்லாமல் இங்கே நம்ம அன்னபூர்ணி மேலே விழுக வருது. உடனே நம்ம சிந்து இதை கவனிச்சுட்டு ஓடி வந்து நம்ம அன்னபூர்ணியோட கையை பிடிச்சி பக்கமாக இழுத்து விடுறாங்க. உடனே அந்த தண்ணி டேங்க் வந்து கீழே விழுந்து ரெண்டாக சதறி உடஞ்சிருது. டெஸ்ட்டு மிஸ்ஸு எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே இல்லை, அந்தளவுக்கு பதறி போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். உடனே இங்கே நம்ம பைரவி ஓடி வந்து, அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அத்தை, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. எனக்கு எதுவும் இல்லை பைரவி, ஒரு நிமிஷத்தில் எனக்கு மூச்சே நின்று போச்சு, கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே சிந்து தான்ம்மா, சிந்து மட்டும் வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தண்ணி டேங்க் விழுந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக அதை எதையுமே எங்களால் தாங்கியிருக்கவே முடிஞ்சிருக்காது. கரெக்டான டைமில் சிந்து வந்து உங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்க. இப்போது சிந்து பேசுறதுக்கு கூட தயங்கி போய் பயந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா சிந்து பேசினாவோ இல்லை என்ன பண்ணாலுமே யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே நம்ம சிந்துவை வந்து வெறுத்து ஒதுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம சிந்து எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே எப்படியோ அத்தைக்கு எதுவுமே ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது சிவா இருந்துட்டு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பெரியம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை பெரியம்மா, சிந்து மட்டும் வராமல் இருந்திருந்தா ஒரு நிமிஷம் உங்களோட நிலைமையை நினச்சி பார்க்கவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பதறுது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுடுறாங்க. சிவா அழுகாதையா, அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. மகாக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம அன்னபூர்ணி மேலே டேங்க்கு விழுந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் பதட்டமெல்லாம் கிடையாது. எங்கே அன்னபூர்ணி மனசில் சிந்து இடம் பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் தான். ஸோ நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மகா இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன அக்கா தீவிரமாக யோசிக்கிறாங்க போல், ஒருவேளை இந்த சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களோ, ஐயோ அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது, நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து நம்ம அன்னபூரணிக்கிட்ட, அக்கா இங்கே பாருங்கக்கா, இந்த தண்ணி டேங்க் உங்கள் மேலே விழுற மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் விழுற டைமில் உங்களை வந்து காப்பாற்றி உங்ககிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கணுன்றதுக்காக தான் இந்த சிந்து இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. யாரையோ ஆள் வச்சு தான் இப்படியெல்லாம் இவ திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கா, இவளை நம்பவே நம்பாதீங்க, இவளை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இவ சரியான சுயநலவாதிக்கா, அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இல்லாத பிட்டு எல்லாத்தையுமேங்க மகா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணிக்கு தெரியும் அது வந்து யதார்த்தமாக விழுந்தது, இப்போ நம்மளை காப்பாற்றினது சிந்து தான் அப்படின்றத உணர்றாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இல்லை மகா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம சிந்துவை வெளியே தானே அனுப்பிட்டோம், அப்போவுமே நம்ம வந்து அவளை ஏற்றுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவள் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா போல், டேங்க்கு விழுகிற டைமில் கரெக்டாக என்னை வந்து காப்பாற்றிட்டா, சிந்து மட்டும் வராமல் இருந்திருந்தா உங்கள் எல்லாரையுமே பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், கண்டிப்பாக நான் செத்து போயிருந்தாலுமே என்னுடைய ஆத்மா உங்கள் எல்லாரையும் சுற்றி தான் வந்திருக்கும், என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா, உங்கள் எல்லாரையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையே, அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்து உங்கள் எல்லாரையும் நான் விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் பெரிய ஆத்மா, இவ போய் சேர்ந்துருந்தா கூட ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம சுருட்டி போட்டிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு அப்படி பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஸோ அதனால் பேசாதீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் கண் கலங்கிடுறாரு. அதுக்கப்புறம்
இங்கே நம்ம அன்னபூரணி நம்ம சிந்துக்கிட்ட போகிறாங்க. மகாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ, என்ன நம்ம நினச்ச மாதிரி இந்த சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்ம அன்னபூரணி இப்போது நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி, சிந்து, நீ மட்டும் ஒரு நிமிஷம் வந்து என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்த அப்படின்னா என்னுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்னு கூட என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. யோசித்து பார்க்கவே என்னுடைய மனசெல்லாம் நெஞ்செல்லாம் பதறுது சிந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? வேண்டாம் அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல அத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே மகா இருந்துட்டு, ஆமாம், மேலே இருக்கிறது யாருக்கு தெரியுமா? எங்கள் மேலே வந்து விழுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்தோம். நீ தாண்டி ஏதோ ஒரு பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்க. அக்காவோட மனசை மாற்றணுன்றதுக்காக திட்டம் போட்டு பண்ணியிருக்க. இப்போ அக்காவும் உன்னுடைய வலையில் விழுந்துட்டாங்க. நான் எப்படி சொல்லியுமே அக்கா கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, இவளை நம்பாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லுவோம். மகா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மகா. எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு எது திட்டம் போட்டு செய்கிறதுன்றதுமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது சிந்து ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் உங்களை எல்லாருமே விட்டுட்டு போயிருந்திருப்பேன். சிந்து, ரொம்ப நன்றி சிந்து. இந்த நன்றி கடனை உனக்கு நான் எப்படி கைமாறாக செய்வேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யவே வேண்டாம் அத்தை. தயவு செஞ்சு இதை பெரிய விஷயமா நினச்சி என்கிட்ட பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நடிக்கிறா பாரு, நடிக்கிறா, நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளே நம்ம அன்னபூரணி யோசிச்சு பார்க்குறாங்க. சிந்து பண்ண தப்பை விட நல்லது தான் நிறைய இருக்குது. சிவாவோட உயிரை காப்பாற்றிருக்கா, என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கா, கர்ப்பிணி பெண்ணோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நல்லதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயம் சிவா மேலே வச்சுருந்த அன்புனால மட்டும் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அன்னபூர்ணி வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம சிந்துக்கிட்ட, சிந்து நீ கவலைப்படாத சிந்து, இனிமேல் நீ என்னுடைய மருமக தான். இனிமேல் சிவா கூட ஒன்று சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி சொல்லவும் இதை கேட்ட சிந்துக்கு சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. அதாவது அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அத்தை, நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. மனசுக்கு அம்புட்டு திருப்தியாக இருக்குது. டாக்டர் கூட என்னை ஒன்று சேர்த்து வைக்க போறீங்களா? ஐயோ அத்தை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இங்கே நம்ம மகா இருந்துட்டு, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, சிந்து வந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுக்கா. அக்கா, அவளை எதுக்காக்கா திரும்பவும் சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மகா, எனக்கு எப்போ எதை நான் செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிவாவுமே நான் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவன் முகத்தில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நானும் கொஞ்ச நாள் ஆனால் அவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவன் சரியாகிற மாதிரி தெரியல. அவன் சரியாக சாப்பிட்றது கிடையாது, என் கூட சரியாக பேசுறது கிடையாது. அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவானா, அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிறது. இப்படி அவனோட வாழ்க்கையே ஒரு மாதிரி நரகமான வாழ்க்கை மாதிரி இருக்குது. நானே அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவனோட மனசு ஃபுல்லாக சிந்து தான் நிறைஞ்சிருக்காளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இங்கே பாரியா சிவா, இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு, பிரியமா இங்கே பாரு சிவா, உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லியா? நான் இதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சிந்து பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நம்ம அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் மேலே கோவமாக இருந்தேயா, அதான் உன்கிட்ட எதுவுமே என்னால் பேச முடியல. எங்கே சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவியோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுயா. அதனால தான் உன்கிட்ட நான் கேட்கல. நீ இப்போ சொல்லியா, உன் மனசுக்குள்ளே என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கு? உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை என்கிட்ட நீ சொல்லியா? கோர்ட்டில் ஜட்ஜம்மா கேட்குறப்ப கூட நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லவே இல்லை. சிந்து கூட என் பெரியம்மா ஒன்று சேர்ந்து வாழ சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கேன்ற வார்த்தையை தான் ஏன் சொன்னேன். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்யா, உன் மனசு நிறைய சிந்து தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளை என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியல. அதனால தான் நான் தயங்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ சொல்லியா, உன் மனசில் என்னையா இருக்குது? பெரியம்மா,
என் மனசு ஃபுல்லாக சிந்து மட்டும்தான் பெரியம்மா இருக்கா. சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு நிறைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட நான் வாக்குமே கொடுத்துருக்கேன் பெரியம்மா. அவளும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும். இந்த ஊரில் உள்ள எல்லாருமே எங்களை பார்த்து பொறாமப்படணுன்ற அளவுக்கு வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன் பெரியம்மா. ஆனால் கடைசியில் என்னென்னமோ நடந்துருச்சு. என்னென்னமோ நடந்து நானும் சிந்துவும் பிரிய வேண்டியதாக ஆகிப்போச்சு. என்னால் சிந்து பட்ட கஷ்டம் அதிகம் பெரியம்மா. அவள் ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே எனக்காக அவமானப்பட்டு நின்றா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பொய் சொன்னான். அதனால் அவள் நிறைய அனுபவிச்சிட்டா பெரியம்மா. இதுக்கப்புறமும் அவள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. அவள் சந்தோஷமாக இருக்கணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரியா நீ கவலையே படாத, நீயும் சிந்துவும் சந்தோஷமாக வாழணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச வருவோம். இங்கே பாரு மகா, நீ எதுவுமே பேசாத சரியா. என்ன பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும், எந்த நேரத்தில் யாருக்கு எந்த முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா. என்னை சுற்றி உள்ளவங்களோட மனசில் எனக்கு என்ன நடக்குதுன்றதுமே எனக்கு நல்லாவே புரியும். நீ இப்போ என்னை யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாமல் எதுவும் பேசாத, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. மகா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பைரவி காதில் வந்து, பைரவி பார்த்தல பைரவி, சிந்து சிவா மேலே வச்சுருந்த பாசமும் அன்பும் லவ்வும் இது எல்லாமா ஒன்று சேர்ந்து இப்போ அவங்க 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வச்சிருச்சு பைரவி. அதே மாதிரி தான் நான் உன் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய காதல் உன் கூட என்னை ஒன்று சேர்த்து வைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பைரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இரும மாடு, நான் எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. ஏன்னா உன் கலர் என்ன, என் கலர் என்ன, உன்னுடைய படிப்பறிவு என்ன, என்னுடைய படிப்பறிவு என்ன, மொத்தத்தில் உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. கண்டிப்பாக உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வன்ற ஒரு கனவு மட்டும் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை இப்போவே அழிச்சிக்கோ. ஏன்னா அது நடக்கவே நடக்காது. அது பகல் கனவு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ யாரையாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு ஆறுமுகம். நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகணும். நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி இப்போ மட்டும் பணத்தில் என்ன குறைச்சலாக இருக்குது? அதான் அம்மா உனக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட எம்புட்டு பணம் இருக்குது, அதை உனக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ற சொல்கிறேன் பைரவி. தயவு செஞ்சு பணத்துக்காக என் வாழ்க்கையை வீணழிச்சிடாத. உன் கூட என் வாழ்க்கை நீண்ட நாள் தூரம் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கோ பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு ஆறுமுகம், தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்காத. இன்றைக்கி என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் 60வது கல்யாணத்தை நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இந்த சிந்து வந்து எல்லாத்தையுமே ஃப்ளாப் பண்ணிட்டா. சரி நீ எதுவும் பேசாமல் இரு, அப்போ தான் எனக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கும். ஏற்கனவே எனக்கு மண்டை வரைக்கும் பயங்கரமாக சூடு ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே சஞ்சய் வந்துடுறாங்க. சஞ்சய் வந்ததுமே இங்கே பைரவி குஷி ஆகிடுறாங்க. வா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை யாரை கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சயை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆறுமுகம். உடனே இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, என்ன ஆறுமுகம், என்ன யார் கூப்பிட்டாங்கன்னு பார்க்குறியா? என்னை யார் கூப்பிடுவாங்க? பைரவி தான். பைரவி நான் இல்லாத எந்த ஃபங்க்ஷனையுமே நடத்தவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு என் மேலே அந்தளவுக்கு அன்புன்னு சொல்கிறத விட லவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் சொல்லவும் ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே பாருடா, நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு பைரவிக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பாக அது தெரிஞ்சது அப்படின்னா உன்கிட்ட பேசுகிறதவே அவள் நிப்பாட்டிடுவா. நீ ரொம்ப நல்லவன் உத்தமன்றதுனால தான் உன்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருக்காளே தவிர மற்றபடி உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஹனிமூனுக்கு போகணுன்னெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. ஓ அப்படியா?
அதெல்லாம் வர வச்சிருவேன். பைரவி மனசுக்குள்ள புகுந்து, அவளோட மனச மாத்தி, உன்னையும் அவளையும் பிரிச்சு, உங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி குடுத்து, நெக்ஸ்ட்டு நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஜாலியா வாழ்க்கைய வாழப்போறோம். அதுக்கப்புறம் நீ தன்னந்தனியா நீ உன் வாழ்க்கைய ரொம்ப வெறுத்து போய் வாழப் போற. உனக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட கிடைக்கவே கிடைக்காது. யார் குடுப்பாங்க? ஒழுங்கா படிக்கவும் இல்ல. பார்க்கறதுக்கு கருகருன்னு கருங்கட்ட மாரி இருக்க. உன்னை எவ கல்யாணம் பண்ணிப்பா? எவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. கடைசி வர நீ தனிக்கட்டையா தான் வாழ்ந்துட்டு சாகணும். பைரவி எனக்கானவளா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே கையெல்லாம் முறுக்குறாங்க. அதாவது டைட்டா பிடிக்கிறாங்க. ஸோ எல்லா கோவத்தையுமே அடக்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க அப்படின்றதுக்காக. இப்போது அன்னபூர்ணிங்க சஞ்சய் கிட்ட வந்து, "தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி? எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்போதாம்மா." "என்ன தம்பி இவ்வளோ லேட்டாவா வர்றது? எங்கள் வீட்டில் ஒருத்தன் நீ. அப்போது நீ சீக்கிரமாக வந்திருக்கணும்ல. பைரவி எப்படியும் நேற்றே தானே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா." அப்படின்னு சொல்லவும், "ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷனில் வேலை இருந்தது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சுமா." அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி. சரி வாங்க தம்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவியோட ஃபேமிலியில் உள்ள ஒட்டுமொத்த பேருமேங்க நம்ம சஞ்சய்க்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இது எதுவுமே நம்ம ஆறுமுகத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ச்சே, இவனை நடு வீட்டில் உட்கார வச்சு இப்படி அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கனே. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தியை காட்டாமையாக போயிட போகுது. நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவனோட புத்தியுமே. இவனோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பைரவிக்கு தெரிய வரணும். பைரவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இவன்கிட்ட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டான். ஆனால் இந்த விஷயத்த நம்ம பைரவி கிட்ட சொல்லவே முடியாதே. அவன் பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளா போய் சொன்னோம் அப்படின்னா, "நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ சந்தேகப்பிராணியான்னு?" சொல்லிட்டு ஏதாவது கேட்பா. ச்சே, என்னத்துக்கு? கண்டிப்பாக எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இந்த சஞ்சயும் ஒரு நாள் பைரவி கிட்ட சிக்குவான். அவனோட புத்தி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த சஞ்சய் முகத்தில் காரி துப்ப தானே போகிறா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஆறுமுகம் கருப்பாக இருந்தாலுமே நம்ம ஆறுமுகம் அழகு தான். சீக்கிரமாகவே நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுமுகத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஆறுமுகத்து கூட சந்தோஷமாக வாழணும். அப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சஞ்சய் வந்து பைரவியோட வாழ்க்கைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆறுமுகம் பைரவி லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தருவீங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சிவாவோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. டாக்டரே, எப்பவுமே உன் கையை நான் விடவே மாட்டேன் டாக்டரே. எப்போவும் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் சிந்துக்கிட்ட வந்து, "எங்க பாரு சிந்து, ஏதோ அன்னபூர்ணியோட உயிரை காப்பாற்றுறதுனால இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்ட. என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்பை என்றைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஏன்னா நீ ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் எங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்ட. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான்." அப்படின்ற மாதிரி சொல்லவும் எங்கள் சிந்து இருந்துட்டு, "அப்பா என்னமோப்பா, தெரியாதனமாக ஒரு பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் சொன்ன பொய்யால் நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும். நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலப்பா. டாக்டர் மேலே நான் உயிரவே வச்சுக்கிட்டு இருந்தேன். டாக்டர் கூட ஒன்று சேரணும்னு நினச்சேன். அதனால பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி யாருக்குமே நான் கெட்டது இது வரைக்கும் நினச்சதே கிடையாதுப்பா. என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் என்கிட்ட எப்பவும் போல் நல்லபடியாக பேசுவீங்க. அதுக்கான காலம் சீக்கிரமாகவே வரதான் போகுதுப்பா. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, "கண்டிப்பாக அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. ஏன்னா உன்னை எப்போவும் நாங்கள் தலைமொழிகிட்டோம். இவ்வளோ கீழ்த்தரமான கேவலமான ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு எனக்கு பிறந்த பொண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ச்சே, உன்னெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அருவெருப்பாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ சிந்துக்கு மனசு கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் அன்னபூர்ணி அத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்கள் மகா ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸ்னேகாவுக்குமே இது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன ஆண்டி, அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துக்கு நீங்கள் எப்படி விட்டீங்க? நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க 2 பேரையுமே வெட்டி விட்டுருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டி, இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இந்த சிந்துவும் சிவாவும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சிவாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னுடைய பேரில் இருக்கிற ஃப்ளாட்டை உங்கள் பேரில் எழுதி வச்சுருப்பேன். எல்லாமே போச்சு ஆண்டி. இப்போ கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஆண்டி. உங்ககிட்ட நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் அந்த சிந்துக்கு ஏதாவது கொடுத்து இல்லை ஆக்சிடென்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ அவளை சாவடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டபுள் மடங்கான ஃப்ளாட்டை எழுதி வைக்கிறேன் ஆண்டி. இல்லை பெரிய வீடு வேணுமா, வீடையுமே எழுதி வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கோடி பணம் வேணும், நான் உங்களுக்கு பணமும் கொடுக்குறேன் ஆண்டி. உங்கள் பையன் எனக்கு போதும். உங்கள் பையனை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். எப்பாடு பட்டாவது உங்கள் பையனை நான் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிக்கணக்கில் நான் பணத்தை வாரி வாரி கொட்டுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த மகாவுக்குமே அது பணத்து மேலே ஆசை வந்து, நீ கவலையே படாத ஸ்னேகா, இந்த சிந்துவை எப்படியாவது நான் கொன்று போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகாவுமே ஃபோனை வச்சிடுறாங்க. ஸ்னேகா வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது சிந்துவை வந்து கொன்று போட்டுறணும், அதுக்கப்புறம் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக மகாவுக்கு அதாவது கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 20 கோடி ரூபாவை அவங்க அப்பாவுக்கு தேவராஜுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஏமாற்றிருக்காங்க. ரவுடி பசங்களுக்கு கொடுத்து சிவாவை கடைசி வரைக்கும் தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு அடிமை வேலை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அவங்க 20 கோடி ரூபாவை அவங்க அப்பாக்கே தெரியாமல் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னேகாவோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும். நம்ம தேவராஜே எங்கள் ஸ்னேகாவை பல்லான்னு 2 அறை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.